செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு ஒரு செய்தி. குறைந்தது 10 தலைமை நிருபர்கள், ஆசிரியர்கள் விஜயை ஆங்கில தொலைக்காட்சி, ஹிந்தி தொலைக்காட்சி என்று பலர் சந்தித்து விட்டார்கள் சென்னையில். என்னிடம் அவர்கள் பேசினார்கள். அந்த 10 பேர்ல 8 பேர் எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் சொன்ன கருத்து என்ன என்று கேட்டால், தான் தனியாகவே ஆட்சி அமைக்க முடியும், 30% 35% எனக்கு வாக்குகள் இருக்கின்றன, அதையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு நான் தேர்தல் அறிக்கை மார்ச் 10 தர இருக்கிறேன், 15 தலைமை தர இருக்கிறேன், ஐ வில் வின் தி எலெக்ஷன் சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அந்த பேனல் டிஸ்கஷன்ல இருக்கேன், கான்ட்ராக்ட்ல இருக்கேன், டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய தேதியில் மு.க. ஸ்டாலின் 34% தான் இருக்குது அவருக்கு பாப்புலாரிட்டி. விஜய்க்கு 47% இருக்குதுங்க பாப்புலாரிட்டி. அதை வச்சுட்டு அப்புறம் கண்டிப்பாக ஒரு சீட்டினுடைய கணக்குல பாத்தீங்கன்னா விஜய் நான் சொல்லிக்கிற மாதிரி அவரே பல பத்திரிகை ஆசிரியர், தொலைக்காட்சி ஆசிரியர் சொன்ன மாதிரி we will be the king maker எல்லாம் நான் கிங்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சேலத்துல 12 மணிக்கு பேச போறார் விஜய். ஐயா மு.க. ஸ்டாலின் அதற்கு முதல் நாள் இரவு 10 பேர் கொண்ட ஒரு ரகசிய கூட்டத்தை போட்டு இரவு 11:20 மணிக்கு யூடியூப்ல போறதுக்கு முன்னாடி அங்க டேப் ரெக்கார்ட் பண்ணாங்க. முதல் நாளே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. 8 மணிக்கு அவசரமா போறது வேண்டிய அவசரம் என்னங்க? விஜய் பனையுடன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஷாக் கொடுக்கணும்னு சொன்னாராம் ஒரு திமுக தலைவர். இப்ப அவங்க திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிடுச்சுன்னா அந்த 5000 ரூபாய் கொடுத்தது தவிர நம்ம ஒயிட்ல கொடுத்தோம், பிளாக்ல 5000 ரூபாய் கொடுத்தோம்லாம் தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடின்னு சொல்றாங்களாம் திமுக காரங்க. இவ்வளவு ரூபாய் விஜய் வந்துட்டாருன்னுட்டு 10,000 ரூபாய். நான் ஐயா கருணாநிதியிடமும் அம்மையார் ஜெயலலிதாவிடம் நெருங்கி 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 பழகிய பத்திரிகையாளன் டெல்லியில் நான் ஒருத்தர். ஐயா கருணாநிதிக்கு இருந்த ஒரு பிடிப்பு, கிரிப், அரசியல் அமைப்பு மு.க. ஸ்டாலினிடம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது எனக்கு. தேர்தல் சமயத்துல 100 பேர் 100 சாக்கடையில கல் அடிப்பாங்க. சிலது படும், சிலது படாது. இதையெல்லாம் தாண்டித்தான் விஜய் தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றிருக்கிறார். விஜய் ஒரு ரஜினிகாந்த் அல்ல, விஜய் ஒரு கமலஹாசன் அல்ல. திடீர்னு வித்ட்ரா பண்றது, பின் வாங்குவதற்கு. போன வாரம் முக்கியமா நடந்த விஷயம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கோடை கால சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் எல்லா மகளிருக்கும், அதாவது ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்த மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் மாசம் மாசம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5000 போடுறோம், இது ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி போட்டாங்க. பட் இதுக்கு ஒரு சில விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் தான் இருக்கு. இது ஓட்டு காண்டி பண்றாங்க, வாக்கு காண்டி தான் பண்றாங்க திமுக அப்படின்னும். விஜய் வந்ததுனால அந்த மகளிர் ஓட்டுகள் போகுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, திமுக பயத்துல பண்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே பயத்தினால பண்றாங்களா, இல்ல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்போம் இந்த 5000 ரூபாய் அப்படின்றதுக்காண்டி திமுக பண்றதா நம்ம எடுத்துக்கலாம்? இது அரசியல் ரீதியாக பார்க்க போனேனால் இது சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் திமுகவிற்கு இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால், சேலத்துல 12 மணிக்கு பேச போறார் விஜய். ஐயா மு.க. ஸ்டாலின் அதற்கு முதல் நாள் இரவு 10 பேர் கொண்ட ஒரு ரகசிய கூட்டத்தை போட்டு இரவு 11:20 மணிக்கு டேப் ரெக்கார்ட் பண்ணி அந்த யூடியூப்ல போறதுக்கு முன்னாடி அங்க டேப் ரெக்கார்ட் பண்ணாங்க. முதல் நாளே அனௌன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. 8 மணிக்கு அவசரமா போறது வேண்டிய அவசரம் என்னங்க? ஏர்லி மார்னிங் 8 o'clock அந்த கேட்ச் பண்ண நியூஸ். இவர் விஜய் பனையுடன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஷாக் கொடுக்கணும்னு சொன்னாராம் ஒரு திமுக தலைவர். ஆக மொத்தம் இது அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு மனது குடைச்சலே அது காண்பிக்கிறது. ஆக மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்தால் வரவேற்கத்தக்கது. ஆனா அந்த 3 மாசத்துல முடிஞ்சிடும். இப்ப அவங்க திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிடுச்சுன்னா அந்த 5000 ரூபாய் கொடுத்தது தவிர நம்ம ஒயிட்ல கொடுத்தோம், பிளாக்ல 5000 ரூபாய் கொடுத்தோம்லாம் தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடின்னு சொல்றாங்களாம் திமுக காரங்க. இவ்வளவு ரூபாய் விஜய் வந்துட்டாருன்னுட்டு 10,000 ரூபாய். அப்ப நிதிஷ்குமார் பீகார்ல கொடுத்தா ஏன் நீங்க கிண்ட பண்ணணும்? அதே பீகாருக்கு இதே ஸ்டாலின் தானே போயிட்டு வந்தாரு. அந்த ஓட்டு சோரின்னு ராகுல் காந்தி பக்கத்துல தொப்பி போட்டு நின்றாரு. அந்த ராகுல் காந்தி பீகார்ல இருந்து ஏங்க ஒன்னும் பேசவே இல்லை மு.க. ஸ்டாலின். தூத்துக்குள்ள அனுப்புறாரு தவிர நேர ஒரு போன் ஒன்னும் பண்ணாங்க தினேஷ்குமார். இப்ப நீங்க காலைல என்கிட்ட பேசினீங்க,
நான் உங்கள்கிட்ட பேசினேன், ஒரு போன் எடுத்து அடிக்க வேண்டியதுதானுங்க சார். ம். ராகுல் காந்தி கிட்ட ஸ்டாலின் நம்பர் இல்லையா, இல்ல ஸ்டாலின் கிட்ட ராகுல் காந்தி நம்பர் இல்லையா? எதற்காக ஒரு தொலைக்காட்சி NDTV நிறுவனத்தின் மூலமாக ராகுல் காந்திக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏன் திமுகவிற்கு ஏற்கப்பட்டது? ஆக மொத்தம் நான் ஐயா கருணாநிதியிடமும் அம்மையார் ஜெயலலிதாவிடம் நெருங்கி 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 பழகிய பத்திரிகையாளன் டெல்லியில் நான் ஒருத்தர். ஐயா கருணாநிதிக்கு இருந்த ஒரு பிடிப்பு, கிரிப், அரசியல் அமைப்பு மு.க. ஸ்டாலினிடம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது எனக்கு. ஓகே. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு திமுக ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ ஒரு சில ஜேர்னலிஸ்ட், ஒரு சில இந்த புலனாய்வு பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல, இந்த பிரச்சாரம் நெருங்குற இந்த சமயத்துல விஜய் மேல நிறைய அவதூறுகள் பரப்புறதுக்கு திமுக தயாராயிட்டு இருக்காங்க அப்படின்னும், கிட்டத்தட்ட அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து போய் விஜய் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் வந்து செலுத்துறதுக்கு ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும், கரூர் சம்பவம் மாதிரி ஒரு சில இந்த மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை திமுக வந்து கொஞ்சம் இந்த லோக்கல்ல இருப்பாங்க இல்லையா, இவங்கள்ட்ட எல்லாம் வந்து சொல்லி அந்தந்த நிர்வாகிகள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது தாவேக்காவும் விஜயும் உஷாரா இருக்கணும் அப்படின்னும் ஒரு 2-3 நாளா ஒரு செய்திகள் பரவுறத நம்மளால பார்க்க வந்து முடியுது. இத இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்படி ஒண்ணு ஆனா விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போய் முடியும். அது தேர்தல் பிரச்சாரத்தையே திருப்புற மாதிரி போய் வந்து முடியும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது மாதிரியான பிரச்சனைகளை தூண்டி விடுவதில் திமுகவிற்கு ஒரு பயிற்சி பெற்ற ஒரு கழகம் 40-50 ஆண்டுகளாக இதையேத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் மற்ற கட்சி தலைவர்கள், குறிப்பாக சீமான் போன்றவர் பிராமணரை தூண்டி விடுகிறார்கள் என்று ஒரு சொன்னார். ஈவி ராமசாமி நாயக்கரை பற்றி சொன்னார். அதே மாதிரி தான் இப்பொழுது வெயிட் அண்ட் வாட்ச். தாங்கள் நாளைக்கு வரப்போறது சொல்றீங்க, நான் இன்னைக்கு நடந்தது நான் உங்களுக்கு சொல்றேன் தினேஷ்குமார். இன்னைக்கு காலையில TKS இளங்கோவன் தொலைக்காட்சியில் பேசும் பொழுதும், என்னிடம் தொலைபேசியில் பேசும் பொழுதும், இதே மாணிக் தாக்கூர் 2500 ஓட்டுல ஜெயிச்சார் ராஜகோபால் சொன்னார். புரியுதுங்களா? மற்ற இத்தனை நாள் ஏன் அவர் தெரியாது போச்சு? இத்தனை நாள் 2022, 2023, 2024 கோடைகால ஒரு பரிசு கொடுக்காத முதலமைச்சர் 2026 ஏன் தராரு? விஜயினுடைய ஜுரம். அதே மாதிரி சில கருத்துக்களை தாங்கள் சொன்னீர்கள், கண்டிப்பாக அது மாதிரி நடக்குமே. ஆனால் அது தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்குத்தான் போய் சாரும். காரணம், தேர்தல் சமயத்தில் தேர்தல் கமிஷன் ஞானேஷ்குமார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவர் மேற்கோள் பார்ப்பார். கண்டிப்பாக விஜய் தரப்பிலிருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் புகார் கொடுத்தால் அது நிவர்த்தி செய்யப்படும். இரண்டாவது, விஜயும் எடப்பாடி பழனிசாமி மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட சொல்லுவது என்ன என்று கேட்டால், தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் கெட்ட காலம், தமிழகத்திற்கு ஒரு முழு நேர டிஜிபி கிடையாது. மொத்தம் அந்த ஃபுல் டைம் டிஜிபி போட்டாதான் இதெல்லாம் நடக்கும். சில வதந்திகளை தாவேகா கேடர்ஸ் ஆர் டிஎம்கே கேடர்ஸ் இடையே ஒரு சண்டை வரத்தான் வரும். கரூர் போன்ற சம்பவங்களை எல்லாம் மீட்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணை பிரகாரம் எப்படி SIT-ஐ நிறுவினார்களோ அதன் மூலமாக ஒரு தமிழ் வெற்றி கழகத்திற்கும் சரி, அவருடைய ஊழியர்களுக்கும் சரி, ஒரு நீதி கிடைக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். இதையெல்லாம் விஜய் பயப்பட மாட்டார் என்று தான் என்னுடைய உறுதியான கருத்து. எத்தனையோ விஷயத்தை பார்த்தாருங்க, ஒரு கரூரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஊதி விட்டுருவாரு விஜய். புரியுது சார். இப்ப தொடர்ந்து இதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் அவர்கள் அரசியல்ல ஷைன் ஆயிட்டு இருந்த வந்த சமயத்திலையும் அவர் ஒரு குடிகாரர், அவர் வந்து தன்னோட கட்சிக்காரங்களே வந்து அடிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவை திமுக செட் பண்ணதை நம்மளால பார்க்க வந்து முடிஞ்சது அந்த சமயத்துல. அப்ப நமக்கு இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் பெருசா இல்லாத காலம், நம்ம ஊடகங்கள்ல சொல்றதை நம்ம நம்பணும். பட் அதே மாதிரியான ஒரு நரேட்டிவை விஜய் அவர்கள் மேலேயும் அந்த மாதிரி அவன் வந்து ஒரு நடிகையோட தொடர்புல வந்து இருக்காரு, விஜய் வந்து குடிக்கிறாரு, போதை பழக்கம் கொடுக்கிறவரு இப்படின்ட்டு இந்த திமுக இருக்கக்கூடிய IT விங் சார்ந்து பரப்பப்படுறத நம்மளால பார்க்க வந்து முடியுது. இதெல்லாம் நம்ம மக்கள் கிட்ட நம்புவாங்களா? இதனால விஜய்க்கு பாதிப்பு வந்து ஏற்படும் வந்து நம்ம நினைக்கிறதா? இது பாருங்க, தேர்தல் சமயத்துல தினேஷ் 100 பேர் 100 சாக்கடையில கல் அடிப்பாங்க, சேருல கண்ணு அடிப்பாங்க. சிலது படும், சிலது படாது.
இதையெல்லாம் தாண்டித்தான் விஜய் தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றிருக்கிறார். விஜய் ஒரு ரஜினிகாந்த் அல்ல, விஜய் ஒரு கமலஹாசன் அல்ல. திடீர்னு வித்ட்ரா பண்றதுக்கு, பின் வாங்குவதற்கு இது வரைக்கும் முன் வந்திருக்காரு. கரூரை சந்தித்தார், ஜனநாயகனை சந்தித்தார், இதயம் சந்திப்பார். இருப்பினும் திமுக ஒரு அவங்களுடைய இன்டீரியர் அட்டென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெகதீஷன் கமிஷனை அனுப்பிச்சாங்க பாருங்க கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஆமா சார். சுப்ரீம் கோர்ட்ல வந்த ஒரு 48 பக்க தீர்ப்புலைங்க ஒரு பக்கம் இந்த ஜெகதீஷன் கமிஷனை பத்தியே பேசியிருக்காங்க. அந்த மாதிரி சோரம் போனவர்களை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ளும் திமுக இந்த சமயத்தை. எது இருப்பினும் திமுக ஒரு அடிபட்ட புலி, அதற்கு பாய்வதற்கு கொஞ்சம் கடினமாகும் இனிமேல். ஆக மொத்தம் அந்த கரூர் சம்பவம் மீண்டும் வராது. கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது வந்தால் கண்டிப்பாக நீதி அரசர்கள் இருக்கிறார்கள், தேர்தல் கமிஷன் இருக்கிறது. விஜய்க்கு அதை கடந்து போவார் என்று தான் பல கருத்தாளர்கள் டெல்லியில் கருத்து தெரிவிக்கிறார்கள். போதாத குறைக்கு செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு ஒரு செய்தி, குறைந்தது 10 தலைமை நிருபர்கள், ஆசிரியர்கள் விஜயை ஆங்கில தொலைக்காட்சி, ஹிந்தி தொலைக்காட்சி என்று பலர் சந்தித்து விட்டார்கள் சென்னையில். அவர்கள் எல்லாம் டெல்லிக்கு பிறகு என்னிடம் அவர்கள் பேசினார்கள். அந்த 10 பேர்ல 8 பேர் எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் பெயர் குறிப்பிடவில்லை. அதில் 2 பேர் பெண்மணிகள், மீதி 6 பேர் ஆண் ஆசிரியர்கள். அவங்களுடைய ஒரு ஜெனரல் கருத்து என்னன்னா, விஜய் உற்சாகமாக இருக்கிறார். அவர்கள் சொன்ன கருத்து என்ன என்று கேட்டால், தான் தனியாகவே ஆட்சி அமைக்க முடியும், 30% 35% எனக்கு வாக்குகள் இருக்கின்றன, அதையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு நான் தேர்தல் அறிக்கை மார்ச் 10ஆம் தேதி தர இருக்கிறேன், 15ஆம் தேதிக்குள்ளாக தலைமை தர இருக்கிறேன், ஃபுல் டைம் நான் பாலிட்டிஷியன் ஆயிட்டு ஐ வில் வின் தி எலெக்ஷன் சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அந்த முயற்சியை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக விஜயினுடைய ஒரு முயற்சி தமிழகத்தில் ஒரு அரசியல் களத்தை மாற்றும் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட 200 தொகுதி சுற்றி பயணம் சென்று வந்துட்டாரு. விஜய் போயிட்டு வந்துட்டாரு. இந்த 2 பேர் வர கூட்டம் எதை காமிக்கிறதுனா, திமுகவுக்கு மீதாக இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு டு த கோர். அதுல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள், சாராயம், பாஸ்கோ கேசஸ், இன்னைக்கு கூட பாருங்க திருவாரூர்ல பஸ் ஸ்ட்ரைக், லாரி ஸ்ட்ரைக் நடக்குதுங்க. அந்த நெல் மூட்டைகளை வெளில 18 போராட்டம் நடக்குதுங்க தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு நடக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத இருப்பதுதான் நான் சொன்னேன். மு.க. ஸ்டாலின் தன்னுடைய தந்தை மு. கருணாநிதி மாதிரி இல்லை, அந்த பிடிப்பு இழந்து விட்டது. காரணம் காங்கிரஸ் கொடுத்த ஒரு தொல்லை இது. அதை தவிர மகன், மருமகன் சொன்னாரோ அந்த 30,000 கோடி டேப் இருக்கான இப்ப ஓடுதுங்க திருப்பியும். அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்னல்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி சார், திமுக மட்டும் இல்லாம பாஜக தரப்புல இருந்து விஜய் அப்பப்ப ரொம்ப கொஞ்சம் அடிமட்டத்துல விமர்சிக்க தொடங்குறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் இந்த ரூமரா சும்மா இந்த ஃபேன்ஸ்குள்ள சும்மா இந்த சின்ன ஐடிக்குள்ள பேசிட்டு இருக்கக்கூடிய விஜய்க்கும் த்ரிஷாக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி த்ரிஷாவை உள்ள இழுத்து பேசினது ரொம்பவே நிறைய பேர் கண்டிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கண்டிச்சிருப்பாரு. இன்னைக்கு த்ரிஷா அவர்கள் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காங்க. நயனா நாகேந்திரன் அவர்கள் மேல லீகல் இஷ்யூஸே நான் எடுக்கிறேன், என்னை இதுக்குள்ளெல்லாம் இழுக்காதீங்க, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படி. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? அவர் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வக்கீல் நோட்டீஸை நான் பார்த்தேன். எப்படி இருந்தாலும் பல தலைவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று நிச்சயம், விஜயினுடைய போக்கு எப்படி எது இருந்தாலும் தினேஷ்குமார் 2026 பொது தேர்தலுக்கு முன்னதாக இத்தனை குழப்பங்கள் இருக்கின்றனவே, அந்த அத்தனை குழப்பங்களும் வாக்காளர்களுடைய பெட்டியில் மாறினால் 2026 பொது தேர்தலுடைய ரிசல்ட் திமுகவிற்கு 20 30 சீட் கூட வந்தா அதிகங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன பேச்சுக்கள், விஜய் மீது இருக்கக்கூடிய அவதூறுகள், திமுக பரப்புவது, தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாஜக, என்னை பொறுத்த மட்டும் பாஜகவுடைய தலைமை வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணியிருக்காங்க. இப்ப விஜய்க்கு ஒரு 30 to 35% வரும் அப்படின்ட்டு அவர் நம்புறதா சொன்னீங்க. கள நிலவரத்துல நீங்க பாத்திருப்பீங்களா சார்?
ஒரு சில ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாத்துலயுமே தமிழகத்துல வந்து எடுத்தது. நீங்க அறிஞ்சிருக்கிற வரைக்கும் எவ்வளவு சார் இப்போ இருக்கிற நிலைமையில தாவேகாக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு? என்னை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஓட் பர்சன்டேஜ் போவான்னா தினேஷ்குமார், ஓகே சார். நாங்களும் சீட்ஸ். பேசும் பொழுது ஒரு சென்ற முறையை நான் சொல்லியிருக்கிறேன், அதனுடைய சில முன்னேற்றங்களை நான் பார்க்கிறேன். ஓகே. நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அந்த பேனல் டிஸ்கஷன்ல இருக்கேன், கான்ட்ராக்ட்ல இருக்கேன், டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 ஒன்று வந்து இன்றைய தேதியில் மு.க. ஸ்டாலின் 34% தான் இருக்குது அவரது பாப்புலாரிட்டி. ஓகே. விஜய்க்கு 47% இருக்குதுங்க பாப்புலாரிட்டி. 48 எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குங்க. சோ ஆக மொத்தம் இந்த எடப்பாடி பழனிசாமி விஜயம் நெருக்கமாக போவது ஸ்டாலினை பின்தள்ளி விட்டுவிடும். தமிழனுடைய இந்த ஒரு அரசியல் களம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார். சீட்டை பத்தி சொன்னோன்னா அலையன்ஸ் வந்த அப்புறம் தான் சீட்டு சொல்ல முடியும் தம்பி. ஓகே சார். ஓகே. அலையன்ஸ் வச்சுட்டு அப்புறம் கண்டிப்பாக ஒரு சீட்டினுடைய கணக்குல பாத்தீங்கன்னா விஜய் வந்து நான் சொல்லிக்கிற மாதிரி அவரே பல பத்திரிகை ஆசிரியர் தொலைக்காட்சி ஆசிரியர் சொன்ன மாதிரி நாங்க வந்து தமிழ் வெற்றி கழகம் we will be in a comfortable position, we will be the king maker எல்லாம் நான் கிங்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓகே சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசியல் காலில் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார்.